அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் எப்போது பிறப்பு அரும், எப்போது இறப்பு அரும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: எப்போது பிறப்பு அரும், எப்போது இறப்பு அரும். அருட்பெரும் ஜோதி காண வல்லார் யார் என்று அறிமின், மாயத்திரை கடந்தவரே காண வல்லார் என்று கண்டவாறு அறிமின். அதனால் கர்த்தர் ஐவர் மூவர் தேவர் சித்தர் முத்தர் யோகி ஞானி சமயம் மதம் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் ஜாதியெல்லாம் எந்த எல்லைக்குள் உள்ளது என்று காண். நமது சிறுமை புரிகிறதா? சகல ஜீவராசிகளும் மாயையே. ஆன்மா ஜீவ மாயையை அகற்ற இந்திரிய கரண ஒழுக்கம் ஜீவன் பெற ஆன்மா அருளை நாட வேண்டும். எனவே அருட்பெரும் ஜோதியர் தனிப்பெரும் கருணை இரக்கத்தால் இரக்கம் பெற்ற ஆன்மா ஜீவபோதம் அற்று ஆன்ம இரக்கத்தால் அருள் இரக்கம் ஓதாது உணரப் பெற்று இரக்கத்தால் இரக்கம் பெற்ற ஆன்மா எனும் உயிர் அகர அருள்ஜோதி உயிர் பெற்று மரணமெனும் மாயை இலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். மாயையின் முன்னிலையில் ஜீவன் இந்திரிய காட்சி மன நினைவு செயல்பாடு பயன் என சுழலும். திருவருளின் முன்னிலையில் ஆன்மா ஐந்தொழில் செய்யும். நான் எனது எனும் ஜீவபோதத்தை அறிவால் கடந்தால் பிறப்பு இல்லை. ஆன்மபோதத்தை அருளால் கடந்தால் இறப்பு இல்லை. இறப்பதுவும் பிறப்பதுவும் ஜீவனே. ஜீவனை இறக்கச் செய்யாது மரணத்தை தவிர்க்க வேண்டும். மன்னிக்கவும், ஜீவனை இறக்கச் செய்யாது மரணத்தை தவிர்க்க முடியாது. ஜீவனுக்கு உடம்பாயும் உறவாயும் வாழ்வாயும் வந்து போவது எல்லாம் வினையின் பயனே. இது சங்கிலி போல் தொடரும். ஜாதி சமய மத கதையெல்லாம் இவர்களின் கூத்தே. இவர்களே மாயை. இவர்களுக்கு ஆன்ம ஞானமோ அருள் ஞானமோ வாராது. அருள் ஞானம் தோன்றும்போது ஆன்ம ஞானம் பிரகாசிக்கும். அப்போது ஜீவபோதம் எனும் ஆணவம் தோன்றாது. ஜீவபோதம் வெளியாகி
முத்தியென தோன்றாது போம். இவர்களை ஆளும் கடவுள் கூட்டங்களும் மாயா சித்தர்களே. இத்தெய்வங்கள் மாயபோகங்களை வழங்கும் அல்லாது அருள்போகம் வழங்க அறியாது. இவர்களே ஆதி அந்தத்தில் அடங்குவதால் ஆனந்தர். ஊன்றிய வேதம் அறிவிக்கப்படுவதால் ஜீவகாட்சியை சாட்சியாய் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மாவுக்கு அருள் தோன்றும். அதுகாலம் ஜீவனுக்கு இந்திரிய கரண ஜீவ ஒழுக்கம் தோன்றி ஆன்ம ஒழுக்கம் தோன்றும். அது சமயம் அருள் ஓதாது உணர்த்தும் அருட்பெருஞ்சோதி சித்திக்கும். இதுவே முத்தி என்பது முன்னுறு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். ஜீவ காட்சியெல்லாம் மாயா காட்சிகளே. ஆன்ம காட்சியே அருள் காட்சி. ஜீவனாய் வாழும் வரை மரணம் உண்டு. நான் எனது எனும் ஜீவபோதத்தை அறிவால் கடந்தால் பிறப்பு இல்லை. ஆன்மபோதத்தை அருளால் கடந்தால் இறப்பு இல்லை. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.